மாசம் மறந்த பகுஜன் சமாஜ் கட்சி மாநிலத்தில் குடும்பத்தை போய் சந்திச்சிட்டீங்க, என்ன பேசுனீங்க? இல்லை இல்லை, அவருடைய இறப்பு தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் மிகப்பெரிய ஒரு ஒரு பொதுமக்கள் மத்தியில் ஒரு அச்சத்தையும், பொலிட்டிக்கல் தலைவர் மத்தியில் வந்து ஒரு பாதுகாப்பு முன்மையை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு ஒரு படுகொலை ஆகிப்போனதுனால இது சம்பந்தமாக பல அரசியல் தலைவர் பல கருத்துக்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அவங்கள வந்து பார்த்து ஆறுதல் சொல்லணுங்கிறது எண்ணத்தில் நான் அப்போ வந்து இருந்தேன். எனக்கு வந்து இப்போ அவங்க ஒரு கணவரை இழந்து இருக்காங்க, அதனால் கொஞ்சம் நாளாகட்டும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நான் வந்து பார்க்க வந்தேன். அவருடைய ஆம்ஸ்டாங்குடைய நண்பர்கள் எனக்கு ஃப்ரெண்டு, அவங்க எப்போ வாரேன்ட்டாங்க, நீ வாரேன்னு சொன்னேன். நான் வந்து அவர் மருதம் மக்கள் கட்சி அந்த நிறுவன தேவேந்திர உள்ள கூட்டமைப்புடைய தலைவர் அந்த அம்மா சந்தனப்பிரியா பசுதி பாண்டியுடைய பொண்ணு, அவங்களும் வந்தாங்க. 2 பேரும் போய் பார்த்தோம். எங்களோட நண்பர்கள், அவங்க கட்சியுடைய எங்கள் கட்சிக்காரங்க எல்லாம் போய் பார்த்தோம். பார்த்து ஆறுதல் சொல்லும் போது அவங்க வந்து காவல்துறை மீது நம்பிக்கை வச்சுருக்காங்க. இந்த இதில் காவல்துறை சரியான அணுகுமுறையில் தான் போய்கிட்டு இருக்கு. உண்மையான குற்றவாளிகள் தான் கைது பண்ணியிருக்காங்க. அவங்க நல்லபடியாக போயிட்டு இருக்காங்க மாதிரி தான் எங்கிட்ட சொன்னாங்க. இதுதான் சொன்னாங்க. அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்தோம். படத்துக்கு மாலை ஓட்டு வந்தோம். இந்த பாராளுமன்றத்தில் தம்பிதுரை அவர்கள் பேசியிருக்காரு, இது குறித்து எப்படி? அது வேண்டாம் சார், இங்கே வேண்டாம் சார், அது வேண்டாம். தமிழ்நாடு காவல்துறையுடைய இந்த வழக்கு நடவடிக்கைகள்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? தமிழ்நாடு காவல்துறை வந்து ஸ்காட்லாந்துக்கு இணையான போலீஸ். காவல்துறை எந்த ஆட்சி மாற்றம் வந்தாலும் காவல்துறை அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு மனச்சாட்சி இருக்குது, அவங்களுக்கு எல்லாத்தையும் கரெக்டாக தான் போயிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுடைய நடவடிக்கையில் வந்து ரொம்ப திருப்தியாக தான் அவங்க இருக்காங்க. திருமதி ஆம்ஸ்டாங் அவர்களும் அந்த கட்சியினுடைய மாநில நிர்வாகிகளாக இருந்தாங்க, இன்னும் சரியாக தான் இருக்காங்க. அதனால் வந்து காவல்துறை சரியான வழியில் போகிறது மாதிரி தான் என் மனசு தோணுது. ஒரு சில பேர் சிபிஐ விசாரணை சொல்றாங்களே, எப்படி? நம்ம ஊர் காவல்துறை நம்மளே நம்பாம தான் தெரிய வரும். சிபிசிஐடி அருமையாக போயிட்டு இருக்கு, அதெல்லாம் கண்டுபிடிச்சுடுவாங்க, விட மாட்டாங்க. கடலுக்குள்ளேயும் போய் கண்டுபிடிக்கிற காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை, அதனால் பார்த்துருவாங்க, விட மாட்டாங்க. அதனால் எல்லாம் பார்த்து 400 ரவுடிகளை பிடிச்சி விசாரிச்சுட்டுக்காக சொல்கிறாங்க. அதனால் வந்து துப்பு தொலைக்கு உள்ளே போயிடுவாங்க. உண்மையான சம்பவத்தில் ஈடுபட்டவங்கள கண்டுபிடிச்சாலே போதும், இந்த மாதிரி கூலிப்படைகளுடைய கலாச்சாரம் ஒழிஞ்சு போகும். என்னையோட 18 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இல்லை, 18 பேர் கைது செஞ்சிருக்காங்க. அது பற்றி 400 பேர் வந்து கஸ்டடியில் இருந்து விசாரிச்சுட்டு இருக்கதா சொல்கிறாங்க. இதை சொல்கிறது வந்து அந்த வீட்டில் அவங்க தான் சொல்கிறாங்க, விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதனால் அவங்க நம்ம காவல்துறை சுதந்திரம் விட்டு நம்ம அதை பற்றியே பேச வேண்டாம். அதை வந்து நம்ம ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கருத்து சொன்னால் சரியாக வராது. அதனால் கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுத்துருவாங்க. நடவடிக்கை எடுக்கணும். இந்த கூலிப்படை கலாச்சாரம் சென்னையில் மட்டும் தமிழகத்தில் இருக்கக்கூடாது. இவருடைய இறப்பு, ஆம்ஸ்டாங்குடைய சகோதரருடைய இறப்புங்கிறது கடைசியாக இருக்கணும். இனிமேல் இப்படி ஒரு சம்பவம் நடக்காமல் ஒரு தமிழகம் வர வேண்டும். அதற்கு வந்து காவல்துறை, நம்ம எல்லாரும், அரசியல் தலைவர் எல்லாருமே வந்து அந்த விஷயத்தில் வந்து ஒற்றுமையாக இருந்து செயல்படணும் தான் என்னுடைய கருத்து. நன்றி சார்.